ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட 7th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி ரிங் வச்சு தான் வந்து நம்ம வந்து ப்ரூச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த மிரர் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரிங் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 ரிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரூலர் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2-3 திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸோட கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணுற கிளாத்தோட கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து பாப்ளின் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது ப்ளவுஸ் கலருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கலர் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நல்லா வந்து ஃபுல்லாகவே அந்த ரிங் ஃபுல்லாகவே அங்கங்கே நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். நார்மல் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 3 ரிங்கையும் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், நான் வந்து என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ் வீடியோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 50+ அதாவது 50 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கும் மேலேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸ் லெவல் வீடியோஸும் வந்து வரும் சேனலில். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரூச்சஸ்க்குரிய திங்ஸ் எது வேணுனாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. எது வேணுனாலும் மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரிங் 3 வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட சென்டரில் வந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃப்ளார், ஒயிட் கலர் ஃப்ளாரும் அதுக்கு சென்டரில் வந்து ஹோல் இருக்கும், அது வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து அதோட சென்டர்லேருந்து ஊசியை மேலே எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார், அதுக்கு மேலே வந்து ஒரு சுகர் பீடு வச்சு, அந்த சுகர் பீடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த ஒயிட் கலர் ஃப்ளாரில் இருக்கிற ஹோலில் வந்து நீங்கள் ஊசி வச்சு குத்தி கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் விழுந்துடும். இதே இது சுகர் பீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச் ஆகாது. டேரெக்டாக வந்து அந்த ரெண்டுமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதனால் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு ரிங்குக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து ஒரு ஜமிக்கி டைப்பில் உள்ள சீக்வன்ஸ், அதாவது ஷெல் டைப்பில் இருக்கும் மல்டி கலரில், அந்த இது யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேறு எந்த சீக்வன்ஸ்னாலும். இது வந்து ஒரு மாடலுக்கு தான். இந்த மாடலை வச்சு நீங்கள் வந்து வேறு திங்ஸ் யூஸ் பண்ணி இதே மாடலில் வேறு திங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு இப்போ காமிப்பேன் பாருங்கள். அந்த சீக்வன்ஸை வச்சு இந்த அதாவது ரெண்டு ரிங்குக்கும் இடையில வர கேப்பில் வந்து அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு 2 ஹோல் இருக்கும். நம்ம வந்து இதை க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அடுத்த சைடில் அந்த 2 ரிங்குக்கும் இடையில வர கேப்பில் இதே மாதிரி ஒரு செல் சீக்வன்ஸும், அது நெக்ஸ்ட்டு கீழே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூலர், அதாவது லாங் டியூப் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டியூப் பீடு வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 4 mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸில் வந்து சென்டரில் இந்த மாடல் நம்ம கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம இதோட அந்த சென்டரில் உள்ள ரிங்குக்கு மேலே ஒன்றும், நெக்ஸ்ட்டு அந்த 2க்கு இடையில ஒன்றுமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு கீழே, அதாவது கீழே உள்ள 2 ரிங்குக்கும் கீழே வந்து நம்ம அந்த ரூலர், அதாவது கோல்டு கலர் ரூலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது முதல்ல ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி ஒன்று, அப்புறமா கொஞ்சம் மேலே தள்ளி ஒன்று, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதில் பாருங்கள், ஒரு ரூலர், அதுக்கப்புறமா ஒரு 4 mm ஒயிட் கலர் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி கீழே வந்து குத்தி எடுத்திருக்கேன். நம்ம இங்கே நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஹேங்கிங் மாதிரி, ஏற்கனவே வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் 4th கிளாஸில் வந்து 2 டைப்பில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாடல் வந்து போட்டிருப்பேன். ஒன்று வந்து ஹேங்கிங் மாதிரியும், இன்னொன்று வந்து அதிலே அட்டாச் ஆகியிருக்க மாதிரியும் போட்டிருப்பேன். டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற்கனவே அந்த ஜமிக்கி செல் சீக்வன்ஸ் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி 2 பக்கமும் கீழேயும் போட்டு முடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிரும். நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது இதை போட்டுட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வச்சிங்க அப்படின்னாலும் கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். ஃபுல்லாகவே வந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு 3 ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 ஃப்ளாட் டைப் ஜமிக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 அந்த செல் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 5 ரூலர், 5 பீடு, இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒர்க் வந்து நல்லா கிராண்டாக தெரியுது. நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்லலாம் போட்டோம் அப்படின்னா, லாங் ஸ்லீவ் வச்சோன்னா சென்டரில் போடலாம், ஷார்ட் ஸ்லீவுக்குமே சென்டரில் நம்ம போடலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து அந்த ஸ்லீவோட கீழ் போர்ஷன்லேயும் போட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். பேக் நெக்கில் வந்து அந்த வளைவில் வந்து வர்ற மாதிரி ஒரு இது போட்டு மேலே அங்கங்கே கொஞ்சம் சிம்பிளாக போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். நம்மளோட ஐடியா தான், எப்படினாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குட்டியாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பக்கத்துலேயே குட்டியாக குத்திட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணிங்க அப்படின்னா நாட்டு வந்து நல்லாவே விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதில் வேணாலுமே நாட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இதே வந்து நம்ம 2-3 டைம் பண்ணுறதுனால நாட் நல்லாவே விழுந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.